இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கட் பண்ணலாம். பேண்ட் கட் பண்ணுறதுக்காக நான் இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா 2 பேண்ட் வந்து தைக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேண்ட்டு சரிங்களா. டோட்டலி வந்து 2 செட்டு தைக்கிறதால 2 செட்டுக்காகவும் அப்படியே வந்து நான் மடித்து சேர்த்துருக்கேன். எப்படி எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து எல்லாமே இந்த கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரை பக்கம் ஃபுல்லாகவே வந்துடணும். பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டாகவே இருக்கும் ஃபுல்லாக. உங்களுக்கே தெரியும் வீடியோவில். இது ஃபுல்லாக ஜாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து மெஷர்மெண்ட்காக எடுத்தது. ஆல்ரெடி வந்து இது போட்டுட்டு இருந்த யூனிஃபார்மு. இதில் வந்து நான் நாடா வைக்கல, எலாஸ்டிக் வச்சு தைச்சிருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க. இது வந்து 1 இன்ச் அளவு இருக்கிற எலாஸ்டிக் வச்சு தைச்சிருக்கேன். இடுப்பளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 இன்ச் கம்மி பண்ணி 4 இன்ச் 4 இன்ச் கம்மி பண்ணி தான் எலாஸ்டிக்கை சேர்த்துக்கணும். ஸோ அந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் நான் தைச்சது. இது வரைக்கும் வந்து லூஸே ஆகலை, நல்லாவே இருக்குது பாருங்கள். இப்போவும் வந்து தைக்க போகிறது எலாஸ்டிக் வச்சு தான். ஸோ இதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த இது இருக்குது பாருங்கள், ஸ்டிச்சிங் இருக்கிற இடத்துல வந்து இதுக்கு மேலே வந்து 1/2 இன்ச் விட்டுடணும் எப்போவுமே. இப்போ இந்த அளவு வச்சேன் இல்லையா, இது நியூவாக வந்து தைக்க போகிற துணி. இது வந்து ஆல்ரெடி தைச்ச துணி. இதில் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த பேண்ட்டை வந்து பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இது பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. இப்போது இந்த தையலுக்கும் இந்த தையல் இருக்குது இல்லையா, சென்டரில் வர்ற இந்த தையல் வந்து கரெக்டாக வந்து இழுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு மேலே விட்டு இருக்கணும். இங்கே விட்டு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வச்சுட்டு இந்த இது வந்து பாருங்கள், கள்ளி சொல்லுவாங்க இந்த சைடில் வந்து காலுக்கு நடுவில் வரும் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட் வந்து நல்லா இழுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கிளாத் மேலே இங்கே வந்து 1/2 இன்ச் இருக்கணும். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்து இதே மாதிரி வச்சுக்கோங்க இந்த நியூ கிளாத் மேலே. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இது மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து 1/2 இன்ச்லாம் விட தேவையில்லை. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இது எங்கே வருதோ இதோட ஸ்டிச்சிங்கை ஸோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, தெரியுதுங்களா ஃபுல்லாகவே. இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து விட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா, இதே அளவுக்கு இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா, இது வந்து சும்மா ஒரு மெஷர்மெண்ட்காக தான் நான் வச்சேன். ஸ்டிச்சிங் பண்ண அப்புறமா சேம் இதே மாதிரி தான் வரும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவு 2 இன்ச்சு விட்டுடலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சு விட்டுட்டு தான் வந்து கட் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து உள்ளே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து மெஷர்மெண்ட் போட்டாச்சு ஸ்ட்ரைட்டாக. இது வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேருந்து வந்து 2 இன்ச் எடுக்கக்கூடாது. கீழேருந்து வரும்போது மட்டும்தான் வந்து ஃபுல்லாக 2 இன்ச்சாக இருக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கே தெரியும். இது வந்து அளவு துணி வச்சுருக்கேன் இல்லையா, அது இது வந்து இப்போ தைக்க போகிற துணி. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு இருந்தாலே போதும். எதுக்குன்னா இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச் இருந்தாலே போதும். அதுக்கு மேலெலாம் வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த சைடில் வந்து துணி அதிகமாகிடும். ஓகேவா, நார்மல் பேண்ட் இப்போ சுடிதார் போடுறோம் இல்லையா, அதுக்கு தைக்கிற மாதிரி ஆகிடும். யூனிஃபார்ம்னா வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் தைச்சாலே போதும். இப்போது இந்த காலோட அளவு இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸாக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து ஒரு 2 இன்ச்சு தெரியுதுங்களா, இதே மாதிரி 2 இன்ச்சு அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2 இன்ச்சு அந்த மாதிரி போட்டுகிட்டே போய்டுங்க. அப்படியே இல்லைண்ணா 2 இன்ச்சு இந்த மாதிரி இதே மாதிரி வந்து லைனாக போட்டுகிட்டே போயிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கர்வாக வரணும், ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது, கர்வாக வரணும். அப்படியே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு வந்து நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். எதுக்காகனா இப்போ வந்து இடுப்பளவு எடுக்கணும் இல்லையா, அதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ஸ்டிச்சிங்லேருந்து இது வரைக்கும் 5 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா, இது கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு இருக்கிறது 3 இன்ச்சஸ். டோட்டலி வந்து 8.5 இன்ச்சஸ் வரணும். இது வந்து 5 இன்ச்சஸ். இது கீழே 1/2 இன்ச் இருக்குது. இது வந்து மடிச்சிருக்கு இல்லையா, உள்ளேருந்து எடுத்து இந்த சைடில் வெளியிலேருந்து எடுத்து உள்ளே மடிச்சிருக்கிறது 3 இன்ச்சஸ். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தாக்கா 8.5 இன்ச்சஸ் வரணும். ஸோ அந்த 8.5 இன்ச்சஸ் இந்த துணியில் வருதான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் இது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இடுப்பளவு பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். எடுத்த உடனே வந்து பேண்ட்டு கட் பண்ணாதீங்க. இடுப்பளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை மடித்து தைக்கிறதுக்கு லென்த் எல்லாமே கரெக்டாக வரணும். வந்த அப்புறமா தான் வந்து கட் பண்ணணும். அவசரப்பட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா துணி பத்தாது. அதுக்காக ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. லென்த்து வந்து 8.5 இருக்கணும். சரிங்களா, இது வந்து 8.5 வருது. அகலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 4 துணி இருக்குது. டோட்டலி வந்து 2 பேண்ட்டுக்காக போட்டிருக்கேன். ஸோ இதோட அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்படி தான் எடுக்கணும். நான் எடுத்த அளவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 5 இன்ச்சஸ் வருதுங்களா டோட்டலாக. இது வந்து பாருங்கள் 5 இன்ச்சஸ் வருதுங்களா.
1/2 இன்ச்சு விடணும் தையலுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 1.5 இன்ச்சு. இது வந்து 3 இன்ச் ஆகும். ஏன்னா உள்ளேயும் மடித்து தைக்கணும், அதுக்காக டோட்டலி 8.5 இன்ச்சஸ். இப்போ வந்து அகலம் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இழுத்து வச்சு அளவு எடுத்துக்கணும். ஸோ இந்த எக்ஸாக்டாக இந்த ஸ்டிச்சிங் வருது இல்லையா, அங்கேருந்து வந்து இந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா 11.5 இருக்குது இன்ச்சஸ்ஸு, 11.5 இன்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்டாக இவ்வளோவே எடுக்கக்கூடாது. இந்த சைடும் 1/2 இன்ச் இருக்கணும், இந்த சைட்லேயும் 1/2 இன்ச் இருக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். இது வந்து 11.5 இன்ச்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி தான் எடுக்கணும், சரிங்களா? ஏன்னா வந்து இந்த ஸ்டிச்சிங் தெரியுதுங்களா உங்களுக்கு, 4 துண்டு எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறது. துணி இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே தைச்சிடலாம், துணி இல்லைனா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும், சரிங்களா? இது வந்து 4 துண்டாக எடுத்துக்கணுன்னா 1/2 இன்ச் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து அட்டாச் பண்ணிடலாம். சின்னதாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இது சின்னதாகிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு 11.5 இன்ச்சஸ்னால் உங்களுக்கு 1 இன்ச்சஸ் எடுத்திங்கன்னா 12.5 இன்ச்சஸ் வரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லென்த்தில் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சஸும் வருது, தெரியுதுங்களா? இங்கே வந்து 8.5 வருது, இங்கே வந்து 12.5. இதுக்கு வந்து ஒட்டின மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். இங்கே வந்து இது சேர்த்துக்கிறேன். இங்கேயும் அங்கேயும் வந்து இது அப்படியே டைரெக்டாக லைன் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே 12.5 இருக்குது. 11.5 இன்ச்சஸ் சொன்னேன், இது வந்து 12.5 இன்ச்சஸ் இருக்குது. ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து லென்த்து பார்த்துக்கலாம். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சஸ்ஸு. இது அப்படியே வந்து கோடு போட்டுக்கலாம் இல்லை, ஓகேவா? வந்துடுச்சு. உங்களுக்கு 4 துண்டும் வந்து ஒரே சைஸில் இருக்கணும். சப்போஸ் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா இந்த சைடில் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த துணி பார்த்திங்கன்னா சரியில்லை, உள்ளே இருக்கிற துணி வந்து கரெக்டாக இருக்குது. இது மட்டும் முன்னாடி கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாக்டாக இது திக்காகவே வந்து லைன் போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு ஃபுல்லாகவே வந்து லைட்டாக தான் போட்டேன். இப்போ வந்து டார்க்காக போட்டுக்கலாம், உங்களுக்கும் தெரியும் இல்லையா, அதனால தான். இது வந்து கர்வாக எடுத்துன்னு போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணிடணும். இப்போ லைன் தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து இடுப்புக்கு, இது வந்து பேண்ட்டு. இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணாதீங்க, இடுப்பளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேண்ட்டு கட் பண்ணணும். மொத்தமாகவே கட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் தடிப்பாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு பேண்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேருந்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியுதுங்களா, ஃபுல்லாகவே வந்து செப்ரேட் பண்ணியாச்சு எல்லாமே. 2 பேண்ட்டுக்காக துணி கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே மடிச்சிடலாம். இப்போது நான் இது சொன்னேன் இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு வந்து துணி இருக்கிறது வந்து சின்னதாக இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இழுத்து வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா துணியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிடலாம். இது அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கும், ஓகேவா? கட் பண்ணியாச்சு. இப்போது லென்த்து வந்து கரெக்டாக இருக்க பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் தான் வருது. இது வந்து 12 இன்ச்சஸ் தான் வருது, ஏன்னா வந்து 1/2 இன்ச் முன்னாடி எடுத்தோம் இல்லையா, அதனால. ஸோ இப்போ வந்து 12.5 இன்ச் வந்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இது வரைக்கும் வருதுங்க. 12.5 இன்ச்சஸ் ஃபுல்லாக டோட்டலாக இது வரைக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது, ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வருது பாருங்கள். கரெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து
இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். வரணும்னா இன்ச்சஸ் சரியில்லாமல் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள், ஏதோ ஒரு ஸ்டிச்சிங்காகன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரம் கட் பண்ணி இன்ச்சஸ்லாம் சரியாக வைக்காமல் ஸ்டிச்சிங் பண்ணாக்கா சரியாக வராது. இதே மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து தைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும், எக்ஸாக்டாக இருக்கும், ஒரு 1/2 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ராவாக வராது. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. 8 துண்டு வரணும். எப்படின்னா ஒரு பேண்ட்டில் 4 பீசஸ் இருக்கும், 2 பேண்ட் இருக்கிறதால 8 பீசஸ் வரணும். அது ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணணும். இல்லைனா ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும் பாருங்கள். இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வராது. எக்ஸாக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் வரணும்னா இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் பார்த்து கட் பண்ணி தைச்சா தான் வந்து கரெக்டாக வரும். நான் யூஸ் பண்ணுற மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கிளாத்தும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இந்த கிளாத் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். 8 பீஸஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் 8 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாகவே நீங்கள் கவுண்டிங் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து 2 பேண்ட்டுக்காக ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து 3 இன்ச்சு போயிடுச்சுன்னா மடித்து தைப்போம் இல்லையா எலாஸ்டிக்காக, அது வந்து 3 இன்ச்சு போய்டும். 3 இன்ச்சு போயிடுச்சுன்னா இங்கேருந்து வந்து 5.5 இருக்கும். 5 இன்ச்சு கீழே வரும். இங்கே வந்து 5 இன்ச்சு தான் மேலே நிற்கும், 1/2 இன்ச்சு உள்ளே போய்டும் சரிங்களா. இது வந்து கரெக்டாக இருக்குது ஃபுல்லாக. ஓகேவா, இப்போது இதோ ரெடி ஆகிடுச்சு. தைக்கிறது மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் வந்து எவ்வளோ வைக்கணும்னு நான் சொல்கிறேன் ஸ்டிச்சிங் பண்ணும்போது. ஏன்னா எலாஸ்டிக் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, வாங்கிட்டு வந்து தான் நான் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா பேக்கெட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டாப்க்காக பேக்கெட்டு, அதுவும் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது காமிக்கிறேன். நான் இப்போ வந்து கட் பண்ணலை, ஓரளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் எவ்வளோ வைக்கணும் எப்படி வைக்கணும்னு சொல்லி எல்லாமே நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கோட் கட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இது வந்து டாப் அண்ட் பேண்ட் வந்து 2 கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணேன். ஃபஸ்ட் வந்து ஒரு டாப்புக்கு தான் நான் மெஷர்மெண்ட் காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து அதே அளவுக்கு போட்டு இன்னொரு டாப்பும் கட் பண்ணியாச்சு. 2 பேண்ட்டு 2 டாப் 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 கோட்டு தைக்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோட் கட் பண்ணுறது இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா காலர் சேர்ந்து வரும். அந்த மாடல் வந்து நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கட் பண்ணும்போது. அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.